நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களே நடக்க இருக்கும் நிலையில் திடீரென்று ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளும் பிற கட்சி தலைவர்களும் தற்பொழுது மிகப்பெரிய ஆதரவுகளை தந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருந்த KP முனுசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் போக உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த பிறகு சிறு கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைந்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு காண்டு கொண்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் அதிமுகவுடன் சிறு கட்சிகள், அதாவது தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், எந்த ஒரு கட்சிகளும் தற்பொழுது அதிமுக உடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக வெற்றியடைவதில் மிக மிக கடினம் என்று கூறிவிட்டு தற்பொழுது எங்களது முழு ஆதரவு ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் கூறிவிட்டார். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதைத்தான் உறுதியளித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுக மற்றும் திமுகவை வீழ்த்துவோம் என்றும் தற்பொழுது உறுதியும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இணைந்து விடலாம் என்று தற்பொழுது மறைமுகமாக பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருந்தால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்தவுடன் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று விட்டார். தற்பொழுது மீண்டும் தேர்தல் ஆணையமானது இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்களும் பயன்படுத்தலாம் என்று கூறியதற்கு பிறகு தற்பொழுது மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், ஆனால் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுகையில் அதிமுகவில் இருந்து யாரை வேண்டுமானாலும் எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம், ஆனால் ஒருபோதும் KP முனுசாமி அவர்களை மட்டும் பயன்படுத்த மாட்டோம், பச்சை துரோகி என்றும் கூறியுள்ளார். இதனை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.